ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரண்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சரண்ஸ் கிச்சனில் காரப்பொரி எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா காரப்பொரி தான். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே இஷ்டமாக இருக்கும். காரப்பொரி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொரி, பூண்டு, சீரகம், கடுகு, காய்ந்த மிளகாய், வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்திருக்கேன். நாம் ஃபஸ்ட்டு பூண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ரொம்பவும் தட்ட வேண்டாம், கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக தட்டினா போதும். அப்போ தான் இது நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு தட்டி எடுத்தால் போதும். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நாம் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூட சீரகம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, தட்டி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பொரியை சேர்த்துக்கலாம். பொரியை சேர்த்துட்டு நல்லா நாம் கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம், வேர்க்கடலை இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா இதோட பொறப்பொறுப்பு தெரியும். நல்லா பொறப்பொருன்னு இருந்துச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, காரப்பொரி ரெடி. இது பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் நம்ம இது காரசாரமாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு கப் டீ வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காரப்பொரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 20 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். நாம் டக்குன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இந்த காரப்பொரி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.